சீனியர். அவன் தான் எனக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். கொடுத்தப்போ எங்களுக்கு மிஷின் எங்கே வைக்கணும்னு தெரியல. அப்போ என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு தூத்துக்குடியில் வச்சுருக்கோம். வச்சுட்டு சரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months நாங்கள் அடுத்து பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தோம். ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே முள்ளக்காட்டில் ரூம் எடுத்தோம். ரூம் எடுத்து எங்கேயே மிஷின் அங்கேருந்து கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மிஷின் கூட தான் இருக்குது. இருந்தோடனே இப்போ அடுத்து பிரிண்ட் பண்ண டிஷர்ட்ஸ் வேணும், பிரிண்டிங் ப்ராசஸ் என்ன எதுவுமே தெரியாது. யூடியூப் டுட்டோரியல் பார்த்து மிஷின் வாங்கிட்டோம் 35,000 ரூபாய்க்கு. அடுத்து என்ன செய்ய, சரி டிஷர்ட்ஸ் வாங்கணும், என்ன ரெக்குயர்மெண்ட்டில் வாங்கணும், என்ன குவான்டிட்டியில் வாங்கணும் இருந்துச்சு. நாங்கள் யோசிக்கவே இல்லை. டேரெக்டாக பஸ் ஏறணும். ஏறிட்டு திருப்பூரில் போய் இறங்கியாச்சு. திருப்பூரில் போய் இறங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு போயிட்டு என்ன ரெக்குயர்மெண்ட் எப்படி கேட்கணும்னு தெரியல, எங்கே எதை வாங்கணும்னு தெரியல. ஊர் பேர் தெரியாத இடத்துல போயிட்டு இறக்கி விட்டால் என்ன மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே போயாச்சு. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஃபுல்லாக அலைஞ்சோம் பை வாக்வே. கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸ்லாம் போய் பேசணும். எங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ப்ரைஸிங் நமக்கு கேட்க வந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு வச்ச ப்ரைஸிங்கும் மேட்ச் ஆகலை. அப்போது நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் திரும்ப வந்துட்டோம். வந்துட்டு நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் என் ஃப்ரெண்டு வீடு அங்கே தங்கி இருந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சு திரும்ப நைட் அங்கேருந்து சரி வந்துட்டு சும்மா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அதே இந்தியா மார்ட்டு அதுக்கப்புறம் அலிபாபாவில் இந்தியாவோட சப்ளைஸ் ஃபுல்லாக சர்ச் பண்ணோம். அலிபாபாவில் வந்து நீங்கள் ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.